வணக்கம். ஜவைஜக் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அதாவது 2 நாளைக்கு முன்னால் பாமக ராமதாஸ் அழுதாரு. நேற்று சோழிங்கநல்லூரில் அன்புமணி அழுதுருக்காரு. நிர்வாகிகள் முன்னால, தொண்டர்கள் முன்னால. இதெல்லாம் விட 100ல் 1 வார்த்தையா 1000ல் 1 வார்த்தையான்னு சொல்ல முடியாது. ரொம்ப நாளைக்கு பின்னால வாய் திறந்திருக்கின்றார். அதாவது புரட்சி பாரத கட்சியினுடைய நிறுவனர் ஜெகன்மூர்த்தி பூவை ரொம்ப அற்புதமான ஒரு கருத்து சொல்லியிருக்கார். அதாவது வீட்டுடன் இருக்க வேண்டிய விஷயத்தை தெருவுக்கு கொண்டு வந்து விட்டார்கள். உண்மையிலே இது ஆரோக்கியமானது அல்ல. அவங்க ஒரு போஸ்டர் கலாச்சார கட்சி, ஒரே ஒரு எம்எல்ஏ அவர் மட்டும்தான் இருக்காரு, பூவை ஜெகன்மூர்த்தி. இருந்தாலும் 100ல் 1 வார்த்தையா இல்லை 1000ல் 1 வார்த்தையா தெரியல, 1,00,000ல் 1 வார்த்தையோட சொல்லலாம். அற்புதமான ஒரு வார்த்தை. எல்லா கட்சியிலையும் பிரச்சனை இருக்கத்தான் செய்யுதுங்க. திமுகவில் இல்லையா? எத்தனையோ குடும்ப பிரச்சனை இருந்து மு.க. ஸ்டாலினுக்கு மூக்க அழகிரிக்கும் ரொம்ப நேக்க அற்புதமா கருணாநிதி தீர்த்து வச்சாங்க. வெளியே வந்தது கனிமொழி சம்பந்தப்பட்ட வகையில் ஏகப்பட்ட பிரச்சனை இருந்து வெளியே வந்தது. ஆனா அந்த அளவுக்கு நீயா நானான்னு போட்டு அடித்து கொள்ளவில்லை. அவ்வளவுதான். கட்டையில ஆளாளுக்கு ஒரு கையில ஒரு கட்டையை எடுத்து அவரவர்கள் தலையில் அடித்து கொள்ளவில்லை. ராமதாசும் அன்புமணி, அவ்வளவுதான். மற்றபடி அத்தனை நடந்துருச்சு. இந்த 2-3 நாளைக்கு முன்னால ராமதாஸ் வடித்தது சில பேர் நீலி கண்ணீர் அப்படிங்கிறாங்க. அது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன்னா அவர் தான் ஃபவுண்டர். அந்த கட்சியை எத்தனை கிராமத்துக்கு 88-90 கிராமங்களுக்கு மேல் நடந்தே சென்று அதை உருவாக்கி அதை செயல்படுத்தி இன்னைக்கு ஆலமரமாக நிப்பாட்டி இருந்தாலும் சரியற்ற ஒரு நிர்வாகம் என்பதையெல்லாம் விட அந்த கூட்டணிங்கிற கான்செப்ட்ல ராமதாஸ் சரியான முடிவெடுக்க முடியவில்லை. ஆரம்பத்திலிருந்தே அப்படித்தான். ஆமா, சட்டமன்றத்தில் ஒரு கட்சியோட கூட்டணி, நாடாளுமன்றத்தில் ஒரு கட்சியோட கூட்டணி, மற்றபடி உள்ளாட்சி தேர்தல்னா ஒரு கட்சி கூட்டி, இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அந்த கட்சிக்காரனும் ஒரு மாதிரியா நினைச்சுக்குவாங்க, தொண்டர்களும் ஒரு மாதிரியா நினைச்சு, என்னடா அது போன தேர்தல் இந்த சின்னத்துக்கு கொடுத்துரும், இந்த தேர்தல் இந்த சின்னத்துக்கு கொடுத்துரும் ராமதாஸ் சொல்றாரு. இதுல யார் நிலைப்பாடு இல்லாதவர்கள், யார் இதுல கூமுட்டை அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பேச்சு அந்த நேரத்துக்கு வந்துடுது. அதனுடைய விளைப்பாடு தான் இது. அதனால ராமதாஸ் கண்ணீர் வடிக்கின்றார் என்ற உண்மைதான். அதற்கு முக்கிய இன்னொரு காரணம் அவருடைய மகனே தான். அதாவது தனக்குத்தானே செய்வனை வைத்துக் கொண்டார் ராமதாஸ், அப்படிதான் சொல்ல முடியும். அவருடைய ஒரு முக்கிய ஒரு நிலைப்பாடு, அந்த ஒரு அஜெண்டா என்ன அப்படின்னா, நான் கட்சியை ஆரம்பித்து பிறகு யாரையும், என் குடும்பத்தார் யாரையும் உள்ளே நுழைக்க மாட்டேன். அவ்வாறு நுழைத்தேன் என்றால் என்னை நடுத்தெருவில் நிற்க வைத்து செருப்பால் அடியுங்கள் அல்லது விளக்கமாறால் அடியும் சொல்லிட்டு அன்னைக்கே சொன்னார். இதை பழனி பாபா ஆமா ஒவ்வொரு கூட்டத்திலையும் சொல்லுவார். ஆமா, அற்புதமான நபருங்க, அவரோட சேர்ந்து போட்டு பழனி பாபா அடிக்கடி சொல்லுவார். இன்னும் சொல்லப்போனா பாமக இன்று ஆலமரமாக வளர்ந்திருந்து இன்று ஒவ்வொரு கிளையாக வெட்டப்பட்டு கொண்டிருந்து இருப்பதற்கு பழனி பாபா சம்பந்தம் இல்லை. பாமக அப்படிங்கிற ஒரு பேனர் கிடைச்சதுக்கு பழனி பாபா ஒரு 60% உதவிகரமாக இருந்தார் அப்படிங்கிறதான் ஒரு வரலாற்று உண்மை. அந்த அளவுக்கு வளர்ந்து விட்ட ஒரு கட்சியில இன்னைக்கு ராமதாஸ் கண்ணீர் வடித்து விட்டார் என்பது உண்மையிலே இந்த குடும்ப பிரச்சனையை தெருவுக்கு கொண்டு வந்து விட்டார்கள் அப்படிங்கிறது ஆரோக்கியம் அல்ல. பூவை ஜெகன்மூர்த்தி சொல்றதை போல. அதே மாதிரி அன்புமணி விட்டு கொடுக்கல. சோழிங்கநல்லூர் உடனே கூட்டத்தை போட்டு ஏகப்பட்ட பேர், அத்தனை மாவட்ட செயலாளர்கள், 22 மாவட்ட செயலாளர்கள், ஒரு மாவட்ட செயலாளர் வரல, மற்ற எல்லாம் ஏகப்பட்ட பேர் வந்திருக்கிறாங்க. அவர்கள் முன்னால பேசியிருக்கிறார். ஆமா, இனிமே நான் தான் தலைவர் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, எல்லாருமே தொண்டர்கள் எல்லாமே இந்த கட்சியின் சொந்தக்காரர்கள் அப்படிங்கிற மாதிரி பேசி, எங்க அம்மா மேல எனக்கு ரொம்ப அன்பு அதிகம், ஏன்னா பாட்டில தூக்கி வீசி எறிஞ்சா ராமதாஸ் சொல்றாரு, அதை நான் ஒருபோதும் செய்யவில்லை. என்ன, எங்க அம்மா மேல ஒரு துரும்பு பட்டா கூட என்னால் சும்மா இருக்க முடியாது அப்படின்னு கூட நீலிக்கண்ணி அவரு வடிக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு வந்தாச்சு. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தை ராமதாஸ் எப்படி சொன்னாரு? ராமதாஸுக்கு மனைவி, அன்புமணிக்கு அம்மா இருக்கட்டுமே,
அப்படி இருக்கக்கூடிய சமயத்தை என் அம்மா மீது நான் ஒரு துரும்பை கூட விட்டு எரிந்ததில்லை, துரும்பு உள்ளதை என்னால் பொறுத்து கொள்ள முடியாது அப்படின்னு அன்புமணி சொல்றாரு. ஆனா ராமதாஸ் சொல்றாரு, அம்மா என்றும் பார்க்காமல் பாட்டிலை தூக்கி வீசி எறிந்தால் ஒருவேளை அவர் மீது பற்று இருந்தால் மிகப்பெரிய காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றார் ராமதாஸ். இது எந்த அளவுக்கு உண்மை புரியுதுங்களா? அப்ப அன்புமணி ராமதாஸ் வடிப்பது நீலி கண்ணீரா, ராமதாஸ் வடிப்பது நீலி கண்ணீரா? ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு அப்பை சொல்றாரு அப்படின்னா கட்டாயம் உண்மையா தான் இருக்க முடியும். அன்புமணியினுடைய ஒரு பேச்சு உண்மையிலே நடந்து விட்டதை மறைக்கின்றார். அதை நோக்கி தான் இன்னைக்கு தொண்டர்கள் சென்று போயிட்டு இருக்கிறாங்க. ஜி.கே. மணி சொல்லிட்டார், அப்பா என்னை விட்டுருங்கப்பா, நான் மனம் உளைச்சல் இருக்கிறேன், ஒரு கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டுட்டு உட்காந்து என்னால் பதில் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லி பாவம் மனுஷன், ரொம்ப நல்ல மனுஷனுங்க, நம்ம தப்பித்து போகக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அவருடைய நிலைமை இருந்துட்டு இருக்கு. இங்கே ராமதாஸ் அன்புமணி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சோழிங்கநல்லூர்ல பயங்கரமான கூட்டம் நடந்துவே கூட எல்லாத்தையும் தன்வயப்படுத்தி இருக்கார். அதுல ஒரு கூத்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா, திலகபாமா பொருளாளரை இவர் நீக்கிறார் கட்சியிலிருந்து. யாரு? ராமதாஸ் நீக்கிறார். உடனே நீக்கிட்டு சையத் மன்சூர் ஹுசைன் அப்படிங்கிற ஒரு இஸ்லாமியனை நியமிக்கிறார். ஆமா, ஆல்ரெடி இஸ்லாமியத்துக்கும் இதுக்கும் பாமகவுக்கும் ஒத்தே வராது. ஆமா, அதன் அடிப்படையில் ஆரம்பத்தில் எங்க ஊருக்கார் தான் ஜவ்வாதுபட்டி புதூர்கார் மன்சூர் அலிக்கான கட்சியில சேர்ந்தார். அப்புறம் அந்த கட்சியின் நிலைப்பாடு நம்ம வேறு மாதிரியாக இருந்தது, சாதிய தீற்றலாகவும் மற்றபடி சாதி ஒன் சைடா இருந்ததுனால அந்த கட்சியை விட்டு விலகிட்டார். இன்னைக்கு சையத் மன்சூர் ஹுசைன் அப்படிங்கிற ஒரு இஸ்லாமியரை ராமதாஸ் திலகபாமாவை நீக்கிவிட்டு இவரை நான் நியமிக்கின்றேன், எல்லோரும் ஒத்துழைப்பு போட்டு அன்புமணிக்கும் மெசேஜ் செய்தி அனுப்புறாரு. உடனே அங்கிருந்து அவர் என்ன சொல்றாரு, அதெல்லாம் கிடையாது, திலகபாமா தான், மற்றபடி திலகபாமாவே பொருளாளராக தொடர்வார், ஏன்னா நான் தான் தலைவர் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்புறம் உடனே மயிலம் சிவகுமார் எம்எல்ஏ நான் நீக்கி விட்டேன் புகழேந்தி என்போர் செயல்படாது போட்டு ராமதாஸ் அனுப்புறாரு. அதை அந்த மெசேஜ் அன்புமணிக்கு போகுது. உடனே அன்புமணி என்ன பண்றாரு, கிடையாது, மயிலம் சிவகுமார் எம்எல்ஏவை தொடருவார் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ரெண்டுமே எதிரும் போட்டியாகும். இந்த சினிமா துறை சொல்லுவாங்க சபாஷ் சரியான போட்டி அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ராமதாஸுக்கு அன்புமணிக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டம் இருக்க வேண்டியதான். முன்பு சொன்னதை போல எந்த கழகத்தில் இல்லை, எந்த கட்சியில் இல்லை, எல்லாத்திலையுமே இருக்கு. ஆனா இந்த அளவுக்கு ஒரு வீதிக்கு இன்னும் சொல்ல போனால் வெட்ட வெளிச்சமாக, ஆமா இன்னும் சொல்ல போனால் சக்களத்தி சண்டையை விட கேவலமாக பாமக ராமதாஸுக்கும் பாமக அன்புமணிக்கும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சண்டையை உண்மையிலே பல பேர் விமர்சித்து கொண்டிருந்தாலுமே கூட ஒரு அக்கறையின் வெளிப்பாடாக பார்க்கின்ற நம்மை போன்றவர்களால் கூட அதை ஜீரணிக்க முடியவில்லை. உண்மைதான், ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த அளவுக்கு அவருடைய நிலைமை இவ்வளவு கீழ்த்தரமாக போகக்கூடிய சமயத்தில் நாளைக்கு 2026 சட்டமன்ற தேர்தல் எப்படி தொண்டர்கள் ஓட்டு போடுவாங்க, அதே நேரத்தில் வேற்று மதத்தவர்கள் வேற்று சாதியினர் எப்படி ஓட்டு போடுவாங்க, அது ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? போடுவோம்ப்பா, அன்னைக்கு ராமதாஸால நமக்கு ஒரு நன்மை ஏற்பட்டது, அன்புமணியால் ஒரு நன்மை ஏற்படுது, போடுவோம் அப்படின்னு வேற்று கட்சியில் அல்லாதவன் எப்படி போடுவான்? என்னடா இப்படி அடிச்சுக்கிறாங்க, அப்பனும் பிள்ளையும் அடிச்சுக்கிறாங்க, அது வேறு விதமாக இருந்தாலுமே கூட அது அப்புறம் வீதிக்கு விட்ட அளவுக்கு ரெண்டு பேரும் ஒரு சூழலா இருக்கும் பட்சத்தில் அப்புறம் கட்சியோட நிலைப்பாடு என்ன இருக்கு? இப்படி போயிட்டு இருக்க சமயத்து எல்லாருமே அன்புமணி பக்கம் தான் இருக்கிறாங்க. ஏகப்பட்ட பேர் ஒரு கூட்டத்தை கூட்டி இருக்கிறாரு தைலாபுரத்தில். தைலாபுரம் வெறிச்சோடி கிடந்தது அப்படிங்கிறாங்க. ஒண்ணுமே இல்லை, சோழிங்கநல்லூர்ல பயங்கரமான கூட்டம். எல்லாருமே உள்ள நுழையக்கூடிய அன்புமணி வாழ்க வாழ்கிறாங்க. ராமதாஸை பொறுத்து அந்த பக்கம் ஜி.கே. மணி மற்ற ஒரு முக்கியமான ஒரு நிர்வாகிகள் குழப்பத்தோடு இருக்கிறாங்க. மற்றபடி இளைஞர் பட்டாலும் மற்ற சோர்ஸ் எல்லாம் அன்புமணி பக்கம் இருக்கிறாங்க. அவன் இதுலயும் சில விஷயம் போயிட்டு இருக்கு. மாவீரன் வன்னியர் சங்க நிறுவனரா வி.ஜி.கே. மணிகண்டன் இன்னைக்கு ரொம்ப பிரம்மாண்டமா ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அதாவது அன்புமணியாலும் அன்புமணியின் மனைவி சௌமியாவாலும் ராமதாஸுக்கு ஆபத்து இருக்கிறது. ரொம்ப கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு செய்தி. அதான் ராமதாஸுக்கு ஆபத்து இருக்கிறது. யாரால? அன்புமணியாலும் அவரது மனைவியாலும். அதனால ராமதாஸை காப்பாற்ற வேண்டும் சொல்லிட்டு அவர் என்ன சொல்ற, ராமதாஸ் எனக்கு பிடிக்காதுங்கிறார் வி.ஜி.கே. மணிகண்டன். ராமதாஸ் எனக்கு பிடிக்காதுங்க, இருந்தாலும் ராமதாஸை நாம் காப்பாற்ற வேண்டும்
அன்புமணியாலும் அவருடைய மனைவி சௌமியாவாலும் மிகப்பெரிய ஆபத்து ராமதாஸுக்கு இருக்கிறது, அவரை ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜிக்கு மணிகண்டனோட இன்னைக்கு பயப்படுறாரு. அதையும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கொலை மிரட்டல்களா அப்படின்னு தெரியவில்லை. அந்த அடிப்படையில் வந்து இன்னைக்கு நானா நீயா அப்படிங்கிற போட்டி ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த அளவுக்கு வீதிக்கு வந்துவிட்ட அளவுக்கு, ஆமா, ஜெகன்மூர்த்தி, பூவை ஜெகன்மூர்த்தி, புரட்சி பாரத கட்சி அவங்க ஐயா சொல்றத மாதிரி வீதிக்கு வந்து விட்ட நிலைமை இருக்கக்கூடிய சமயத்தில் வரும் 2026 சட்டமன்ற தேர்தல் யார் ஓட்டு போடுவார்கள், பாமக தொண்டர்களோட ஓட்டு போடுவார்களா என்பதே வந்து மிக பகிரங்கமான ஒரு சந்தேகம் தான். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.